வணக்கம். நான் படித்த, கேட்ட, பார்த்த பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற உண்மைத்தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை என்னோட யூகத்தின் அடிப்படையில் சில வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த சேனல். நான் அப்படி பேச நினச்சதை அப்படியே பேசிட முடியுமா அப்படின்னு சொன்னால் பேசலாம், அதுக்கு எந்த தடையும் இருக்காது. ஆனால் அதை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுல ஒரு $1,000,000 கேள்வி இருக்குது. அப்போ அதை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் கூடணும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்காக என்னென்ன வீடியோலாம் வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் 18+ டபுள் மீனிங்கு இல்லை கவர்ச்சிகரமாக ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிக வியூஸு, அதிக சப்ஸ்கிரைபர், அதிக லைக்ஸ் வருதே தவிர ஏதாவது ஒரு கருத்து பேசி போட்டோம்னா பூமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட நின்று அந்த வீடியோவை என்ன பேசுகிறாங்க என்னன்னு கேட்குறதில்ல. இப்போ கேட்குறதுக்கு கூட சில கவர்ச்சிகள் தேவைப்படுது. படிக்கிற பழக்கம் அறவே இல்லை. அந்த மாதிரி வச்சானா இப்போ நான் பேச என்ன நினச்சனோ, எதுக்காக அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை சட்டுன்னு பேசி முடிச்சிடறேன். இப்போ நண்பர்களோடு இருக்கும்போது மலைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு இடம் நினைவுக்கு வந்தது. ஒரு 15-18 வருஷம் இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போய் கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை, நான் அப்படி அந்த பூம்பாறைக்கு போயிருக்கும்போது அது ஒரு அழகான மலை கிராமம். இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பார்த்திபன் வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி இங்கே என்ன எழுதியிருக்க, அழகான மலை கிராமம், இங்கே எங்கட அழகு இருக்குது, அதை முதல்ல அழி, அதுக்கப்புறம் மலைன்னா அடர்ந்த காடுகள், விலங்குகள் இதெல்லாம் இருக்கும், அது எங்கே இருக்குது, அதையும் அழி, கிராமம், இதை பார்த்தா உனக்கு கிராமம் மாதிரியா இருக்குது, அப்போ என்ன தான் பண்ணுறது, அதையும் அழி அப்படின்ன மாதிரி இப்போ இருக்குது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு சின்ன ஊர், அடர்ந்த மலை காடுகள் இருந்தது, விவசாயமும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு இயற்கை இருந்தது. அந்த ஊரை தவிர அதை சுற்றி வேறு எந்த இடமும் கட்டிடங்களாக இல்லை. எதுவும் அங்கே சாப்பிட கூட கிடைக்காது. ஒரு சின்ன ஹோட்டலு, அதில் அவங்க என்ன சமைச்சு வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். பெருசாக ஒன்றும் பெரிய வணிக ரீதியான எந்த கடைகளும் இல்லை அப்போ நான் இருக்கும்போது. அப்போ அதை பற்றி நான் நண்பர்கள்ட்ட பேசுவேன். இது மாதிரி பூம்பாறைக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போனால் பூம்பாறைக்கு போகணும், ரொம்ப அற்புதமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பேசுவேன். ஆனால் போனால் அவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரமாட்டாங்க பசங்க. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் அது ஒரு நாள் பிரபலமாக பேசப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ போய் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய தவறுன்னு தெரிஞ்சது.